மூன்றாம் உலகப் போர் 24ஆம் அத்தியாயம். கல்யாணமாகி 3 வருஷம் வரைக்கும் ஊரே கண்ணு வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு கருத்தமாயி சிட்டம்மா பொழப்பு தளப்பு. மம்பட்டியும் புடியும் மாதிரி ஒன்று சேர்ந்து கெட்டியாக ஒட்டிக்கிட்டாக 2 பேரும். வீடு தோட்டம், தோட்டம் வீடுங்கிறத தவிர வேற பொழப்பு இல்லை அவங்களுக்கு. வேலை வேற பொழப்பு வேறன்னா இருக்குது விவசாயிக்கு. வேலை தான் பொழப்பு, பொழப்பு தான் வேலை. விவசாயமும் ஒரு தவம் மாதிரி தான். உட்காந்து தவம் பண்ணுறான் ஞான யோகி, ஓடி ஓடி தவம் பண்ணுறான் கரும யோகி. வேலியோரமாக கரணை தட்டிக்கிட்டு இருந்த புறம்போக்கு நிலத்தை வாச்சத்தில் குத்தி குத்தி முன்ன போவார் கருத்தமாயி. கொட்டு மம்பட்டி எடுத்து புரட்டிக்கிட்டே பின்னுக்கு போவா சிட்டம்மா. பகல் பூரா வெயிலில் வெந்து களை எடுத்துட்டு ராத்திரியில் உசுறு வத்தி போய் உறங்கிக்கிட்டு இருக்கிற பொம்பளையை தட்டி எழுப்பி தோட்டத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் நிலா வெளிச்சத்தில் தண்ணி இறப்பார். அவள் விடிய விடிய தண்ணி காட்டுவா. முத்துமணியை வகுத்தில் வச்சு அவள் மாசமாக நிற்கையில் நிலக்கோட்டை மல்லிப்பூவை தலை நிறையா வச்சு விட்டு கையில் சிவீர்னு ஒரு தாளில் சுற்றின பொட்டலத்தை கொடுத்து பிரித்து பாருன்னாரு. பார்த்தா அரை பவுன் தாலி, தாலியில் கோத்து போட 2 கிராமில் 2 குண்டு முத்து, 1/4 பவுன் மூக்குத்தி. கண்ணு கலங்கிருச்சு சிட்டம்மாவுக்கு. மன்னிச்சிருடி ஆத்தா, உன் தாலியில் இருக்கிற மஞ்சக்கிழங்க மாற்றவே 2 வருஷம் ஆச்சு. இது தங்கம் இல்லடி, உன் நெஞ்ச தொட்டுக்கிட்டு இருக்கிற என் விரல். தாலியில் கிடந்த மஞ்சக்கிழங்க கலத்தி சாமி படத்துக்கு கீழே வச்சுட்டு தங்கத்தை கோத்தாரு தாலி கயிற்றுல. மாமான்னு கத்தி மடார்னு அவர் மடியில் விழுந்தவ தான். அவள் அழுக, இவர் அழுக, கட்டி பிடிச்ச அழுது குமிக்குதுக 2 சீவனும். அடியே பிள்ளைத்தாச்சி கண்ணீர் விடக்கூடாதுன்னு சொல்லுவாகடி, நீ சந்தோஷத்தில் தான் அழுகிறவ. அழு, நல்ல அழு, ஆசை தீர அழு. இப்படி கண்ணீர் கூட இனிச்சு கிடந்தது ஒரு காலம். எல்லாம் கிழங்குராணி அந்த ஊருக்கு வாளா வெட்டியாக வந்து சேருற வரைக்கும் தான். கிழங்குராணி மாதிரி ஒரு பிறவியை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்த்துருந்தா கடவாயில் பால் ஊற்றுற வரைக்கும் கண்ணை விட்டு போகாத அவ ரூவம். கொஞ்சம் எக்கி நின்னா 6 அடி இருப்பா அவ. பின்னி வச்ச சடை பின்முதுகு தாண்டி பிருஷ்ட பள்ளத்தில் இறங்கி கெண்டைக்காலை உரசி குதிகாலத்தோட இன்னும் கொஞ்சம் வசதி இல்லைன்னு வருத்தப்படும். அகலமான உடம்பு அவளுக்கு, சொலகு மாதிரி முதுகு, அதில் ஒரு துளி இருட்டு ஒழுகி விழுந்த மாதிரி ஒரு மச்சம். விளைஞ்ச தேனை புழிஞ்சு வடிகட்டி வச்சு 2 நாளைக்கு பிறகு திறந்து பார்த்தா தெளிஞ்சு நிற்குமே அப்படி ஒரு நிறம். என்னால் 8 எழுதுனா நடுவில் ஒடுங்கி இருக்குமா இல்லையா அப்படி ஒரு இடுப்பு. விளைஞ்ச வெள்ளைப்பாறையை வாழைத்தண்டு பதத்துக்கு வளவளன்னு செதுக்கி வச்ச மாதிரி 2 கால். ஊமை காதில் சொன்ன ரகசிய மாதிரி உள்ளடங்கி போன வயிறு. ஆம்பளையா இருந்தால் அடக்கிப்பாருன்னு வாரவன் போகிறவனையெல்லாம் வம்புக்கு இழுக்கிற மார்பு. இலவாழை இலைய நெய்யில் தொடச்சி வச்சு மாதிரி மினுமினுன்னு ஒரு கழுத்து. இந்த பொருத்தமான உடம்புக்கு திருத்தமான மூஞ்சி இதுதாண்டான்னு பிரம்மனே வேட்டி போட்டு தாண்டுற மாதிரி செதுக்கி வச்ச முகம். ஒரே ஒரு குறை என்னன்னா, ஆம்பளைங்க மாதிரி அவளுக்கு மூக்குக்கு கீழேயும் தாடையிலையும் நாடியிலையும் லேசாக முடி முளைச்சி எட்டி எட்டி பார்க்கும். கிழங்குராணிங்கிறது அவள் உடம்புக்கு வந்த பேர் இல்லை, காரண பேர். 18 வயசு வரைக்குமே ராணி வயசுக்கு வரலை. ஆமாம், லவங்க எப்போ பழுக்கிறது, இவ எங்கே குத்த வைக்கிறதுன்னு ஊரில் எக்கு தப்பாக பேசுகிறப்ப குத்த வச்சுட்டா ராணி. தாயில்லாத பிள்ளைக்கு குடிசு கட்டி வச்சாக ரோட்டோரமாக இருக்கிற வீட்டோரமாக. அப்போ தான் நடந்துச்சு அந்த சம்பவம். சக்கரவள்ளி கிளம்பு மூட்டைகளை ஏற்றி வத்தலை குண்டுக்கு வண்டி கட்டிட்டு போகிறான் சவத்தையன். ராணி குத்த வச்சு குடிசு கடந்து போகிறப்ப கடக்குன்னு தெருவில் தெரிச்சு விழுந்து போகுது ஒரு கிழங்கு சாக்கு. தெருவில் நின்று போகுது வண்டி. பெருங்கொண்ட ஆம்பளைங்க 2 பேர் சேர்ந்தா தான் தூக்க முடியும் என் சாக்கை. கத்தி கத்தி பார்த்தான் சவத்தையன். ஒரு பய வரலை. ஏண்டா ஏழை, ஆம்பளை இல்லாத ஊரா போச்சு அட்டனம்பட்டி. ஒத்தாசைக்கு ஆள் இல்லாதவன் தெருவில் நின்று கத்துறான், யாரையும் காணோம். குத்த வச்ச பொண்ணு குடிசு விட்டு படக்குன்னு வெளியே வந்தா. நொட்டாங்கால அடியில் கொடுத்து புரட்டுனா மூட்டையை. 2 கையிலையும் உச்சினாப்பில் தூக்கி கிழங்கு மூட்டையை வண்டியில் எரிஞ்சிட்டு தண்ணி பாம்பு மாதிரி பொழக்குன்னு குடிசுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சு உக்காந்துக்கிட்டா. வேடிக்கை பார்த்த ஊர் விரலை மூக்கு மேலே வச்சு நிற்கிது. அன்னைக்கு இருந்து ராணி கிழங்குராணி ஆகி போனா. அமாவாசை இருட்டில் சுடுகாட்டு புளிய மரத்தில் ஆணி அடித்து திரும்புகிற பொண்ணுக்கு 50 ரூபா. ஒருத்தையும் வரலை பந்தயத்துக்கு. நான் அடிச்சிட்டு வாரேன்னா ராணி. இந்த ஆணியாத்தான் இருக்கணும், அப்போ தான் அடையாளம் தெரியும். ஆணியும் கொடுத்து அனுப்புகிறாங்க. சொன்ன மாதிரியே ஆணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து படுத்துட்டா ராணி. விடிஞ்சு எழுப்பி கூப்பிட்டு போகிறா எல்லாரையும். அதே மாதிரி ஆணிக 5-6 இருக்காங்க. இதில் நீ அடித்த ஆணி எதுன்னு எப்படி நம்புறது? அந்த சிவப்பு துணி கட்டி இருக்குல்ல, அதான் நான் அடித்த ஆணி. 2-3 சிவப்பு துணி இருக்குது, இதில் எது உன் சிவப்பு துணின்னு எப்படி நம்புறது?
படக்குன்னு சீலையை தூக்கி பாவடை ஓரத்தை காமிச்சா ராணி. சிவப்பு பாவடையில் கிழிச்ச துணியும் ஆணியில் தொங்குற துணியும் ஒன்றா இல்லையா பாருங்கடி. 50 ரூபாயை அவள் கையில் வச்சு அழுத்தி அமுக்கிட்டு இவ பேடின்னு சொல்லி ஓடியே போனாக அவள் சோட்டு பொண்ணுக. தென்னை மரம் ஏறுற ஆளுகளுக்கு கூலியோடு சேர்த்து ஆளுக்கு 2 தேங்காயும் கொடுப்பாங்க. மரமேரிகளோட பொண்ணுக 5-6 பேர் கூலிக்கு வந்த தேங்காய் ஆளுகளை 2 கையில் பிடிச்சி புள்ளக்காப்பாடி வழியாக அட்டனம்பட்டிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. முதல் பாலை அடித்து குறும்ப கட்டி நிற்கிற தென்னம்பிள்ளைக மாதிரி லேசாக மேடு கட்டி நின்னாலும் தாவாணியை சவைக்கு போட தெரியாத சின்னஞ்சிறுசுக பாவம். பொண்ணுகளா, தேங்காயில் 2ல் 1 எனக்கு கொடுத்துட்டு போகிறது. புளிய மரத்தடியில் உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருந்த பயலுகளில் ஒருத்தன் குதர்க்கமாக கேட்டு தெருக்கூட்டியே போன பாவடை ஓரத்தை ஒரு இழுத்துட்டான். அழுது வந்த பொண்ணுக கலங்கராணிக்கிட்ட வந்து கண்ணை கசக்கிருச்சுக. நிறுத்துங்கடி, ஆள் எவன்னு மட்டும் அடையாளம் காட்டுங்க. அடுப்பில் களி கிட்டிகிட்டு இருந்த துடுப்பை உருவி சேலையை திறச்சிக்கிட்டு நடந்துட்டா ரோட்டு வழி. சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்தவன் முதுகில் துடுப்பெடுத்து போட்டான் 4 போடு. சும்மா மொத்துன்னு விழுகுது. களி துடுப்பில் அடித்தா ஒரு சொட்டு ரத்தம் ஒழுகாது. ஆனால் பட்டையாக வீங்கி போயிடும். அடித்த அடியில் வீங்கி போச்சு. துடுப்பில் ஒட்டிக்கிட்டு இருந்த கேப்பக்களியில் அந்த வீக்கத்துக்கு 10 போட்டு விட்டா பாவம். இனி எங்கள் ஊர் பொண்ணுகளை எவனாச்சும் வம்பெழுத்தீங்க, மானம் கெட்டி மகிழிப்பூ பூத்துரும் சொல்லிட்டு துடுப்பை தொடச்சிக்கிட்டே அடுப்பில் கிடந்த களியை கிண்டிக்கிட்டே போயிட்டா. அது என்னமோ தெரியல, ராணிக்கு ஆம்பளைகளை கண்டாலே ஒவ்வொலை. அவன் மேலே யாரும் சிண்டு விரலை வீசிட முடியாது. அவன் நடந்து போனால் அவன் நிழலை மிதிக்காமல் ஆம்பளைங்க 2 அடி தள்ளித்தான் போகணும். எவனாச்சும் கெட்ட எண்ணத்தோட கிட்ட வந்தானா வெடலை பையக இளவட்ட கல்லை தூக்கி தோளுக்கு பின்னால் எரியிற மாதிரி எரிஞ்சிட்டு போயிடுவா. இப்படியெல்லாம் திமிரு பிடிச்சி அலைய வேணாம் ராணி. ஒரு கல்யாணம் காட்சினா நாளைக்கு ஒரு ஆம்பளைக்கு நீ கழுத்தை நீட்டித்தான் ஆகணும். ஊர்கிழவி அவளாச்சும் இப்படி சொன்னால் மூக்கு மேலே கோவம் முட்டிக்கிட்டு நிற்கும் ராணிக்கு. போடி பொசக்கட்ட கிழவி, ஒரு ஆம்பளையாவது என்னை ஏறி மேயறதாவது. என்னை பொண்ணு கேட்டு வந்தால் உன்னை கட்டி வைக்கிறேன் போ. எம்மா ராணி, அப்பனுக்கு வயசாயிருச்சு. உன்னைய ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா கண்ணை மூடிடுவேன். நீ மட்டும் மாட்டேன்னு சொல்லிட்டா முறப்ப காட்டு மலை மேலே ஏறி மறுபக்கம் குதித்து காணா போனமோ போயிடுவேன். அப்போ உசுரை காப்பாற்று தாயி. மாட்டேன்னு மனசில் வச்சுக்கிட்டு சரின்னு உதட்டில் சொல்லிட்டா. சோழவந்தானில் கட்டி கொடுத்தாக ராணியை. அலங்காநல்லூர் சல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிறவன் தான் மாப்பிள்ளை. பேரு கொம்புராமன். 7 நாளில் அவனை தூக்கி எறிஞ்சிட்டு ஊருக்கு ஓடி வந்துட்டா ராணி. அலங்காநல்லூர் காளை அடக்குனவனுக்கு அட்டனம்பட்டி பசுவை அடக்க முடியல பாவம். ஏண்டா, பொம்பளை அடக்க முடியாத பெண்டுகனா நீன்னு ஊரே அவனை காரி துப்புது. வாழா வெட்டியாக வந்தவ ஒரு கவலையும் இல்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு திரியிறா. பொம்பளை பிள்ளைக கூட தோப்பு துறவு போகிறது, ஆம்பளைகளை லந்துரகளை பண்ணுறதுமா போகுது அவள் பொழப்பு. யாரை வம்புக்கு இழுத்தாலும் அவள் தான் செய்யணும். அதுதான் அவளுக்கு ஒரே குறி. ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளையாவது அவகிட்ட மூக்கு அறுபடாமல் போகிறதில்ல. கடைசியாக மாட்டினாரு கருத்தமாயி. மத்தியான வெயிலில் வத்தி போன கிணத்துல கருத்தமாயி தண்ணி இறச்சிக்கிட்டு இருந்தப்ப சேரன் சகதியமாக சாலோட வந்துருச்சு 2-3 விரால் மீனுக. மத்தியான கஞ்சி கொண்டு வரேன்னா சிட்டம்மா. அதுக்கு முன்னே விரால் மீனை கொண்டு போய் வீட்டில் கொடுத்துடலாம்னு கமலையை கலத்தி விட்டார். விளைஞ்ச கோரையை எடுத்து செவிலுக்கு கீழே குத்தி கோர்த்து விரால் மீன் கைப்படாமல் கோரையில் மட்டும் விரல் சேர்த்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு வீட்டுக்கு. புளியந்தோப்பு வைக்கப்படப்பில் கண்ணுக்குட்டிக்கு வைக்க உருவிக்கிட்டு இருக்கா கிழங்குராணி. வாய் நிறைய வெத்தலை போட்டு கதக்குன்னு மென்னுக்கிட்டு இருக்கா. வலியோட போகிற ஆளை இப்போ வம்புக்கு இழுக்கிறா. மாமு, என்னது அது கையில் பிடிச்சிட்டு போகிறது? மீன். ஊர்ன வெத்தலை ஏச்சி ஒரு ஓரமாக துப்பிட்டு கேட்குறா. விரல் படாமல் விரால் மீன் கொண்டு போகிற மாமு, நாக்கு படாமல் என் நாக்கில் வெத்தலை எடுப்பீங்களா? வேணாமடி ஆத்தா, உன் விவகாரத்துக்கு நான் வரல. தோற்று போனேன்னு சொல்லு, உன்னைய விட்டுறேன். ஆமாடி அம்மா, தோற்று தான் போனேன். பொட்டச்சிக்கிட்ட தோற்ற ஆளுக்கு வெட்டருவா மீசை எதுக்கு? எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. என்ன சந்தேகம்? சிட்டம்மா பெத்த பிள்ளை உனக்கு தான் பிறந்ததான்னு சுருன்னு சுற்றுச்சு கருத்தமாய்க்கு. இவ திமிர அடக்காமல் போகிறதா? சொல்லடி சொரட்ட சிரிக்கி, என்னாடி உன் பந்தயம்? அப்படி வா வலிக்கு. நான் போட்ட வெத்தலையை நான் திரட்டி வைப்பேன் என் உள்நாக்கில். என் நாக்கில் உன் நாக்குப்படாமல் உன் நாக்கால் நீ எடுக்கணும். வாயை தொரடி. வைக்கப்படப்பில் அவளை சாய்ச்சிக்கிட்டு அவளை மிசுங்க விடாமல் 2 பக்கமும் 2 கையை வச்சு அணவு கட்டிக்கிட்டு அவன் நாக்கில் திரட்டி வச்ச வெத்தலை உருண்டையை தான் வாய்க்கு இடம் மாத்துற வேலையை கண்ணும் கருத்துமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு கருத்தமாயி. நாக்கு படாமல் நுனி நாக்கில்
தள்ளி வராரு வெத்தலை உருண்டைய. இந்தா 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 வருது வந்துருச்சு. கடைசியாக ஒரு தள்ளுனா அது அவள் வாய் விட்டு இவர் வாயில் வந்து விழுந்துடும். வெளியே வந்து விழுகிற வெத்தலையத்தான் நாக்கில் ஏந்துறதுக்கு பயந்து பயந்து பந்தோபஸ்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கழுத கடைசியில் நாக்கை உள்ளே இழுக்காமல் இருக்கணுமே, அதை பேசவும் முடியாது. இப்போ உன்னை சேய்ச்சிட்டு வச்சுக்கிறேன்டி. நாக்கு நுனி கடைசி தள்ளுறப்ப தடால்னு ஒரு சத்தம் கேட்குது. இடுப்பில் இருந்த பிள்ளைய தரையில் இறக்கி தள்ளிட்டு படார்னு கஞ்சி சட்டியை கல் மேலே வீசிட்டு பேய் இறங்கி ஆடுற பொம்பளையா வெறியெடுத்து நிற்கிறா சிட்டம்மா. ஏண்டி எடுபட்ட சிரிக்கி, எத்தனை நாளாக நடக்குது இந்த கூத்து? இதுக்காகத்தான் கட்டண புருஷனை விட்டுட்டு கள்ள புருஷனை தேடி வந்தியா? நீ விளங்க மாட்டடி, அடிமாண்டு போயிருவ. கருத்தமாயும் கிளங்குறானியும் படீர்னு விலகி பேச்சு வராமல் பித்து பிடிச்சி நிற்கிறாரு. ஐயா, என் புருஷா, உன்னைய ஏகபத்தினி ராமன்னு நினச்சேன் பாரு, என் புத்தியை செருப்பில் அடிக்கணும். ஏ சிட்டம்மா, என்னைய பேச விடு. பேசாதயா பேசாத. உனக்குத்தான் நான் பிள்ளை பெத்தேங்கிறது உண்மைனா என் சீவன் அத்து சென்மம் முடிகிற வரைக்கும் பேசாத. நானும் உன் கூட பேச மாட்டேன். தரையில் கிடந்த விரால் மீனை ஒரு கையில் பிடிச்சிட்டு கல்லில் சீந்தி விழுந்த பருக்கையை பிறக்கி தின்னுக்கிட்டு இருந்த சின்ன பையன் முத்துமணியை ஓங்கி முதுகில் ஒரு அடி அடித்து இழுத்து இடுப்பில் வச்சு புறப்பட்டு போயிட்டா. பேச மாட்டேங்கிறது தான் அவள் பேசின கடைசி வார்த்தை. அந்த சம்பவம் முடிஞ்சு 10ஆம் நாள் நடந்தது தான் பயங்கரம். உள்ளூரில் ஏச்சு பேச்சு பொறுக்க முடியாத கொம்புராம 2 முரட்டு திருநங்கைகளை கூட்டிகிட்டு ஒரு ராத்திரியில் அட்டனம்பட்டிக்குள்ளே புகுந்து பொண்டாட்டி வீட்டு கதவை தட்டிட்டான். அவள் கதவை திறந்ததும் பொசுக்குன்னு புகுந்துட்டாக 3 பேரும். அப்பனை தூக்கி திண்ணையில் எரிஞ்சாக. 2 முரட்டு திருநங்கைகளும் கிளங்குறாணி கையையும் காலையும் அமுக்கி மிசுங்க விடாமல் இறுக்கி பிடிச்சது மட்டும்தான் தெரியும். அப்புறம் சாத்திருச்சு கதவு. விடிஞ்சு திறந்து பார்த்தா தன் நீளமான கூந்தல் முடியல தன் கழுத்தை தானே சுற்றி தூக்கில் தொங்குறா கிளங்குறாணி. புருஷன் கெடுத்துட்டான்னு பொணமா போயிட்டா பாவி மக. ஊரே வேடிக்கை பார்க்குது. ஒரு ஆளும் இறந்து போனவளை இறக்கலை. கடைசியாக ஓடி வராரு கருத்தமாயி. வெத்தலை விளையாட்டு காமிச்ச நாக்கும் அவளை மாதிரியே தொங்கிக்கிட்டு இருக்கு. கருத்தமாயி ஒருத்தரா பொணத்தை இறக்குனாரு. அவர் தான் எரிக்கவும் எரிச்சாரு. சிட்டம்மாளுக்கு இருந்த அறகுறை சந்தேகமும் அதில் தீந்துச்சு. இந்த ஆள் அவளை வச்சிருக்காம இருந்தால் இத்தனை சாங்கியம் பண்ணியிருப்பாரா? முடிச்சில் தண்ணி விழுந்த மாதிரி அவள் முடிவு இறுகி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் பேசலை. சொல்லி முடித்த சின்ன பாண்டியன் கண்ணில் ஒரு மெல்லிய நீர்ப்படலம் நின்றது. தப்பான முடிவிலும் ஒருத்தி தாம்பத்தியம் காத்து நிற்பதும், தண்டிக்கப்பட்டாலும் ஒருவன் சத்தியம் தாங்கி நிற்பதும் இந்த மண்ணுக்கே உரிய உயிர்கூறுகளா? சகிப்புத்தன்மையே, உன் பெயர்தான் இந்தியாவா? நீடித்த நிலைப்பாடே, உன் பெயர்தான் இந்திய பெண்ணா? எமிலியின் உதடுகள் முணுமுணுத்தன. இப்போது புரிந்து கொண்டாள். அவள் வளர்த்த ஆடு மாடு கோழிகள் வெறும் பிராணிகள் அல்ல, தாம்பத்திய வாழ்வின் ஊடகங்கள்.